ஓகேண்ணே. மற்றும் அவர் நல்லா இருந்தது. ஒரு பெரிய கைகள் கொடுத்துடலாமா? சரி, நம்ம ஈவெண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ முதலாவதாக இந்த மேடை பார்க்கணும்னு ரொம்ப ஒரு கனவுல இருந்தார் அவர். நானும் என்கிட்ட பல தடவை அதை பற்றி பேசியிருக்காரு. இப்போ நான் சொன்னேன், அப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாமே அப்படின்னு சொன்னப்போ, இல்லை அவர் எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லி பல முயற்சி பண்ணியிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக திடீர்னு அவர் காலமானதுனால அது நிறைவேறாமல் போயிடுச்சு. இப்போ அவர் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அவங்க பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக இது பண்ணி ஏற்கனவே ஒரு படம் அஷ்டகர்மான்னு பண்ணார். ரொம்ப போராடி பண்ணி, ஆனால் ரொம்ப நல்ல படம். நல்லா ஓரளவுக்கு ஓடிடிலையும் பெரிய சக்ஸஸ் ஆச்சு அந்த படம். இந்த படம் இப்போ சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். டெஃபினட்டாக இது ஒரு புது ஹீரோவோ சின்ன ஹீரோ பண்ண மாதிரி பாட்டோ இதுவோ ட்ரெய்லரோ இல்லை. ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு இசை வெளியீட்டுக்கும் படத்தினுடைய வெளியீடுகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குற நம்மளுடைய மக்களுக்கும் வணக்கம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு குடும்ப விழா போல் இருக்குது. ஸ்ரீதர் சார் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஃபைனான்சரில் அசைக்க முடியாத காலகட்டங்கள் வரைக்கும் இது வரைக்கும் அதை தொடர்ந்து படம் சார்வது. எத்தனையோ படங்கள் பூஜை போட்டு படம் ரிலீஸ் வரைக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வெளிவருதுன்னா இவங்களுடைய பங்களிப்பு எவ்வளவோ தயாரிப்பாளர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பேர் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு ரஜினி கிஷன் ஹீரோவாக 2 படங்கள் போராடி இந்த 3வது படத்தில் ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்டாக அந்த பர்ஃபார்மன்ஸு சாங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த கதைக்காக இயக்குனர் அவர்கள் வர்ணித்து இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்றது பார்க்கும்போது தெரியுது. இப்போ கரண்ட்டில் இருக்கிற வெப் சீரீஸு, ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நிறைய படங்கள் ஒரு 2-3 நாள் பழகினத்துலேயே அவர் ஒரு அந்த மேக்கிங் வைஸாக அந்த வெப் சீரீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த படத்தின் மூலம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு டைரக்டர் பற்றி முதல் நாள் சந்திப்பில் இப்படி ஒரு படம் ஸோ அந்த டைரக்டர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கதையும் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முதல் சந்திப்பிலேயே ஒரு இயக்குனரை பற்றி ரொம்ப அந்த ஸ்கிரிப்ட் பற்றியும் அதை மட்டுமே பேசி என்னோட ஒரு கலந்துரையாடல். அதான் முதல் சந்திப்பு எனக்கும் அவருக்கும் ஒரு கதையோடு. ஸோ டைரக்டர் நான் ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் இப்போது ஸ்டேஜில் அவர் பார்க்குறேன். அந்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட சிறப்பாக இந்த இதை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. ஸோ எவ்வளவோ படங்கள் தமிழ் சினிமாவில் உருவாவதற்கும் வெளியீடு செய்வதற்கும் இந்த மிஸ்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்டர்டைன்மெண்ட்டு. இந்த நிறுவனமே மற்ற படங்களை வெளியீடு செய்வதற்கு அவ்வளோ உறுதுணையாக இருக்கும்போது அவங்களுடைய நிறுவனம் இது ஒரு பெரிய பிரம்மாண்ட வெளியீடாக இந்த படம் வெளிவருவதற்கு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த ஷார்ட்டில் பார்க்கும்போது ஸோ ஒரு அழகான ட்ராமாவாக ஒரு காமெடியாகவும். ஸோ நான் 2010-12 காசிதம் கடவுள்னு ஒரு படம் எடுத்தேன். உழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 68 ஆர்டிஸ்ட் அதில் நடிச்சிருப்பாங்க. அதுபோல் இதில் கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப காமெடி ரொம்ப ஹியூமர் ரொம்ப ஜாலியாக எடுத்திருக்காரு டைரக்டர். ஸோ அது இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மக்கள் ரொம்ப ஹெவியான டென்ஷனில் இருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மதிப்புக்குரிய ஜோன்சன் ரூபத் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பின் நன்றியும். மழை பெய்கிறது பொதுநலம், கொடை பிடிக்கிறது சுயநலம். பொதுநலமாக நீங்கள் நிறைய படம் மியூசிக் பண்ணணும், சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னையும் பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் கதை நாயகன் என்னன்னு தெரியல, கூல் சுரேஷன் பக்கமே போகும்போது அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரஜினி கிஷன் சாரை அன்பை நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Congratulations. I wish him all the best for a wonderful success of Rajini Gang.
ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்டு. கேங் ரஜினி கேங் எப்படி இருக்குன்னு நீங்கள் 27th நவம்பர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் த கிங். அண்ட் அந்த கண்டென்ட்டை நம்புறவங்க கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கண்டிப்பாக ரீச் ஆகுங்க. அது எனக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ். காமெடி ஃபைட் வித் ஆக்ஷனோட சார் வந்து கிஷன் சார் வந்து இது பண்ணும்போது எப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவில் வந்து சொன்னால் எப்படி சடனாக வந்து அந்த இதை வந்து எப்படி கேப்சர் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டைலும் இதுவும் வந்து அவர்கிட்ட இருந்தது. அதே வந்து இது ஷார்ட்டாக வந்து நாங்கள் டைம் பீரியட் வந்து மார்னிங் 10 ஆரம்பிச்சு 2:30 முடிச்சிட்டோம் இந்த ஃபைட்டை. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. எம்எஸ் ஜோன்ஸ் ரிப்பர்ட் அவரோட more than 10 years இருக்கும். அவரோட I've been working with him. A brilliant music director, very promising music director இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பாடுறதுக்கு. அண்ட் அவருக்கு இன்னும் அவரோட மியூசிக் இன்னும் மில்லியன்ஸை ரீச் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். த்ரூ திஸ் மூவி இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும் கெரியரில் நான் விஷ் பண்ணுறேன் ஜோன்ஸ். அண்ட் பிக் my best wishes to the whole team. Project எனக்கு கொடுத்ததுக்கு வந்து I'm really very thankful. Hero and producer sir ரஜினி கிஷன் சார், முக்கியமாக ரமேஷ் பாரதி அண்ணன். ஸோ வந்தோடனே அவர் தான் டக்குன்னு கால் பண்ணாரு, அப்பா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, ஸோ நம்ம டீம் அப்படியே நம்ம பண்ணுறோம், ஸோ யூ ஷுட் பி தேர்னாரு. அண்ட் அந்த டீமோட ப்ராசஸே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ப்ராசஸ். கம்போசிங்காக இருந்தாலும் சரி, ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி. அண்ட் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸும் தேவர் லைக் என்ன சொல்கிறது, ப்ரைஸஸ் ஜெம்ஸ் அவங்கலாம். They gave their entire best to this project. So starting from my singers, my lyricist, அவர் ஆக்சுவலி மூணு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அண்ட் சிங்கர்ஸ் தீப்தி சுரேஷ், ஜிவி பிரகாஷ் குமார் சார், பத்மஜா அண்ட் ஆந்தோனி தாசன் சார். ஆந்தோனி தாசன் சார்லாம் ஃபயர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வேறு லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மிஸ்டர் என்டர்பிரைசஸில் மிஸ்டர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோ ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க்கிங் வித் திஸ் brilliant, lovely team, and I had one of the best times in recording studios. So, very thanks to everyone present over here. நீங்க எல்லாருமே தான் இந்த ட்ரீம் என் கையில் கொடுத்துருக்கீங்க. I'm very thankful for it. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் திரையுலக அவங்களுக்கும் வணக்கம். முதல் வந்து நான் டேரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டேரக்டர் வந்து ஹார்ட்ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் பேயோருக்கு ஏன்னா இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினச்சேன், அவர் ஒரு சொப்பமான நாட்கள் கேட்டார், இதில் எப்படி இவ்வளோ சீட் நீங்கள் எடுத்துருவீங்களா, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் வந்து அப்படின்னா நாட்கள் கம்மியை தவிர ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். காலையில் ஆரம்பித்தாருன்னா நைட் 2 மணி நேரம் தான் போகும். ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா தூங்கவே மாட்டார். காலையில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாளில் 7 நாள் பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டே போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த ஒரு கண்ணசவோ அப்படி ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி எப்படினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்தீங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. சின்மை வந்து உதவி இருக்கணும். அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றது இவரை வச்சு தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த் டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துருக்காங்க. எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பெரிய டைலாக் நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டினார். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் சொல்லி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டர்ன் வந்துருமா என்னன்னு பயந்துருந்துச்சு. அதாவது நான் சூப்பர் சார் அப்படின்னேன். அது பெரிய விஷயம். ஏன்னா 2 இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது. அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. பொறைமாமன் கேரக்டர். ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்வி மொட்டராஜன் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணாலுமே இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். ஒரு த்ரில்லர் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம். தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நான் வந்து கோப்ரா பிரதீப் குமார், சென்னை திரை நடிகராக கடந்த 2014 விஜய் தொலைக்காட்சியில் நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற
ஒரு ஆடிஷன் மூலமாக நான் சரவணன் மீனாட்சியில் அறிமுகமானேன். என்னுடைய குருநாதர்கள் பிரவீன் பென்னட் மற்றும் ரமேஷ் அண்ணா கேமராமேன் அவங்கெல்லாம் அப்படி தான் செதுக்கினாங்க. அடுத்து ஈரமான ரோஜாவே என்னோட பெரிய குருநாதர் திரு பிரான்சிஸ் கதிரவன் அண்ணன், அவங்க வந்து திரு சந்துரு அவர்களுக்கு, விஜய் டிவி சந்துரு அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து உண்மையிலேயே நான் ரஜினி கேங்கு, என்னையவே பார்த்தீங்கன்னாலே நான் ரஜினி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். நான் ரஜினி மாதிரி தான், ஏன்னா ரஜினி அப்படிங்கிறது எனக்குள்ள அவ்வளோ ஊருக்கு போயிருக்கிற ஒரு விஷயம். என் முதல் படம் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரையில் கால் வச்சிருக்கேன். முதல் படமே ரஜினி அப்படின்னு ரஜினி கிஷன் அவரோட நான் சேர்ந்து நடிக்கும் பொழுது நம்ம சூப்பர் ஸ்டார்களோட நடிக்கிறவர் ஒரு ஃபீல். தேங்க்யூ, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார். ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார், நீங்கள் தான் நான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் அதை போய் சொல்ல நினைக்கிறீங்க, படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ. எனக்கு ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, நல்லா நிறையா காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக வருவேன், நல்லா ஜாலியாக பார்க்குறேன் படம். ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திட்டே இருக்கீங்களாண்ணா, நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணுவேன். அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினிகாந்த். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கணாக்காரன் காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த கணாக்காரன் காலங்கள் வெப்சீரிஸ் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க. அப்போது நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க, கூல், நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன், எனக்கு வந்து அப்போவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. நான் இவ்வளோ நாள் நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல, அடங்க மாட்டார் போல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான் தெரிஞ்சுது, நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது மட்டும். ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே, சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலம் காலங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார். சார் தான் சம்பளம் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெரிய கேரக்டரு, நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ, நீங்கள் வந்து இதில் நடிக்கணும், சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ரமேஷ் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க, பாதம் தொட்டு வணங்குகிறேன். இது எதுனாக்க ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று கூப்பிட்டு வாங்கல அப்படின்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, ஏதோ இவங்க ஓவராக பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ரஜினிகாந்த் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-5 லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க, இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ப்ரொடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க. காலையில் சமைச்சு கட்டிவிட்டா எப்படி ஆகும். இப்போ நிறையா பேருக்கு, இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கூல் சுரேஷ் வந்து நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான். விரைவில் அதுக்கான அறிவிப்பில் வரும். 3 படம் ஹீரோவாக நடிக்கிறேன். நாளைக்கு ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. பேர் தெரியும், ரஜினி கிஷன். இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார், நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க, எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், அது என்னன்னு தெரியலங்க, கிஷன்னு பேர் போட்டாலும் என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் ரஜினி கிஷன், கௌரி கிஷன், நீங்கள் 2 பேரும் அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க வேற இவங்க வேறன்னாங்க. வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சார், அவரும் தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ. ஆனால் அதையும் தாண்டி
படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வைப்பார், நடிச்சுட்டே இருப்பார், திடீர்னு பார்ப்பார், இதெல்லாம் கண்டினியூட்டி தப்பாக இருக்கு, அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா, அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் தலையிடுவார். ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்காக கையில் மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ, அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரம் வந்துருச்சா, அசிஸ்டண்ட்டுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா, சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெனக்கட்டார். அதாவது ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் சக நண்பராக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. என் மனமார்ந்த நன்றி. நான் துவிவிகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, கனகா இருக்காங்க, பூமிகா இருக்காங்க. இப்படி வரிசையில் இந்த துவிவிகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. நான் அவங்க தலையில் கை வச்சுருக்கிறத பேர் மாற்றி சொல்லிட்டேன்னா துவிவிகா அந்த துவிவிகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூட பாருங்க, நான் தமிழன், அவங்க வந்து மலையாளி. ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது, தமிழனா இருந்து எனக்கு அந்த துவிவிகா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம், பூமிகா மேடம், கனகா மேடம் இவங்களாம் விட்ட இடத்த நீங்கள் கண்டிப்பாக குறிப்பீங்க. சரிங்களா? மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, படம் நடிக்கும்போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, அதுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் அவ்வளோவா பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன், நான் வந்து என் வேலை என்ன இருப்பேன், என் வேலை தெரியும், உண்மைதான்ப்பா, டைரக்டர் ப்ரொடியூசரை கேட்டால் தெரியும். ஆனால் என் கூட சக நண்பராக என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாட்டில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும், அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும். 2-3 ரிஹர்சல் பார்த்தாங்க. அப்போ ரிஹர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடித்தாங்க. நான் மேடம்கிட்ட போய் சிரிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது, முடியெல்லாம் பிடிச்சின்னு வந்ததுன்னா அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சரி சார், நான் இனிமேட்டு மெதுவாகவே அடிக்கிறேன். நான் டேரக்டர் ஆக்ஷன் சொன்னோன்னா ஒப்ப மூலம் ஓங்கி ஒரே அடித்த செயின்லாம் பிடிச்சின்னு போயிடுச்சு. உண்மையிலே அப்போ அசல்லாம் இப்போ தேவையான அந்த செயினை அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஞாபகம் இருக்குங்கள? அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் கண்டினியூட்டி இருந்துச்சு. அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன். அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதில் நான் நடித்தேன். அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல, ஆனால் சீரியஸ் இது நடந்தது. ஸோ இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோயின், ஹீரோ, செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ், இவங்களை தவிர மூணாவதாக ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அது யாருனாக்கா நாய். அதில் ஃபோட்டோவில் போடாதாங்க. அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் கூட தான் ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த நைட் பெக்ஸிலெலாம் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிக்கல, நாயும் நடிச்சிருக்கு, நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து பாருங்க. நேரத்துக்கு பக்கத்துணையாக இருந்த மேனேஜர் சந்துரு சார், அவங்க வந்து எங்களால் ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் மற்ற செட்டு வேலை செய்கிறவங்களால எந்த பிரச்சனை வந்தாலும் சந்துரு சார், அவரோட அசிஸ்டன்ட் சீனு சார் எல்லாருமே எவ்வளோ திட்டு வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க. சந்துரு சார் நீங்கள் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, சீனு சார் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, மனமார்ந்த நன்றி. தான் ஆக்ஷன் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராமநாராயணன் சார், டைரக்டர் பி வாசு சார், அவங்க தான் போட்ட ஷெட்யூலில் கரெக்டாக 13 நாளில் 15 நாளில் முடிப்பாங்க. அப்படி ஒரு திறமையான இயக்குனர். அதற்கு காரணம் ப்ரொடியூசரோட வழியை தெரிந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மதியானம் 2 மணி வச்சு மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் கூட எடுப்பார். நான் நிறைய ஷாட்டில் தூங்கிட்டே கூட நடித்தேன். அதெல்லாம் சார் வந்து பார்த்து ரசித்தார். அப்படி ஒரு அருமையான இயக்குனர். உண்மையிலேயே இந்த இயக்குநர்களிடம் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. ஆண்டனி சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, பேசுறது கூட அது ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நம்முடைய துவிகா அவர்களை உங்களுடைய பெரிய கைத்தறலோடு அன்புடன் அழைக்கிறோம். அழகான ஒரு இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ
சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் நான் பேசிக்லி ஐம் மலையாளி. நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் நாட் தட் ஃப்ளூயன்ட் வித் தமிழ். இருந்தாலும் நான் பேசுவேன். பட் எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அதெல்லாம் தெரியாது, கரெக்டாக அது வராது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம மேபி அந்த ஒரு கல்ச்சுரல் பேரியர் கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணும்னா இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எவ்ரிபடி லவ்ட் இட் ரைட்? இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். அண்ட் அப்புறம் எடுத்தெடுத்து சொல்லணும்னா இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார், ஆரியன் சந்த் சார், பதம் சந்த் சார், இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது, லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்கிறேன், ரெஸ்பெக்ட் சொல்கிறேன்னா. அண்ட் அதர் தேன் தட் என்னோட கோஸ்டார் ரஜினி கிஷன் சார். கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு 2 பேர் சேர்த்து அந்த ஒரு படம் நடிக்கும் போது இருக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்க, லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்த செட்டில் உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம், என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய இது டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹேவ் டு appreciate the songs and songs composition எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார். it came out really well. நான் சாங் கேட்ட டைம்லேயே எனக்கு வந்து சாங்ஸ் இந்த 3 சாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக அது கேட்டுகிட்டே இருந்தோம். லைக் அந்த இப்போ கொரியோகிராஃபி பண்ணி நம்ம அந்த டான்ஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் அந்த சாங்ஸை வந்து உள்வாங்குவேன்னு அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். உள்வாங்குற டைமில் வந்து இட் வாஸ் சச் எப்படி சொல்கிறது, இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அதை வந்து அப்படியே படிச்சிட்டோம் நம்ம. அப்படியே நானும் கிஷன் சாரும் ஒரு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு லிரிக்ஸை படிச்சுட்டு நடந்தோம். அதில் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி ஏன்னா வந்து அந்த சாங்ஸாக இருந்தாலும் ஷூட் பண்ணுற டைமில் இருந்தாலும் டிரெக்டராக இருந்தாலும் கிஷன் சாராக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் குவைட் எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் என்னோட மீதி இருக்கிற கோஸ்டார்ஸ் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அண்ணா அண்ட் கூல் சுரேஷ் அண்ணா. அப்புறம் எனக்கு வந்து முனிஷ்காந்த் அண்ணா. எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் லைக் ஐம் a bit பதட்டமாக இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் முனிஷ்காந்த் அண்ணா ஏன்னா அவர் ரொம்ப நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதில் தமிழ் படத்தில் நிறைய அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. லைக் எப்படி தான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது. பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த டைமிங் நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அவ்வளோ சின்ன வயசு இல்லை நான் சொல்கிறது. பட் இருந்தாலும் லைக் அண்ட் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கூல் சுரேஷ் அண்ணா அவர் நான் சொல்ல வேண்டியது அவங்க கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்.
அந்த ஒரு இன்சிடென்ட் மறக்கவே முடியாது. பிகாஸ் இது த்ரூ அவுட் இந்த பிளேல வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் கேரக்டர் அந்த அளவுக்கு டீப்பாக உங்ககிட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு அது சொல்ற இது எனக்கு அவங்க கொடுக்கல. ஸோ இருந்தாலும் என்னோட ஒரு கேரக்டர்ல ஒரு சர்டன் போர்ஷன்ல வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு பேய் மாதிரி ஒரு திங் வரும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்த டைம்ல வந்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சீரியஸ்லி கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அவங்க செயினை நான் அறுத்துட்டேன். அது கோல்டுன்றது எனக்கு தெரியல முதல்ல, அது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றது எனக்கு தெரியல. சரி நம்ம தான் அந்த ஒரு சீன் அந்த ஷார்ட் பண்ணுவோங்களே, அது பிரச்சனை இருக்காது. அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்து கொடுத்து நான் பிடிச்சி இழுத்துட்டேன். ஸோ அதில் வந்து அது அறுந்து போச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை லைக் அது சீன்ஸாக பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன், ரியலிஸ்டிக்காக வந்திருக்கேன். அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஹிட்டானா கண்டிப்பாக அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க அண்ணன் சொல்றேனா, அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்றேன். ஆமா. ஸோ ஆமா 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 ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் இருந்தாலும் அப்புறம் கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் உங்க எல்லாருமே என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டான்ஸு நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சிருக்கேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எனக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் மாஸ்டர், எவ்ரிபடி ஹவ் சப்போர்ட்டட் அஸ். ஸோ டோட்டலி சொல்லணும்னா இந்த ஓல்ட் ஜேர்னிக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ள நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லாரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும். உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங் நான் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரி இந்த கதை கேட்டேன் ஆக்சுவலி 2025. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார், அதோட சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரே நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், ஏதாவது என்னோட முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்னால், இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட் ப்ளஸ் பேசிக்கலி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா, ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே ஆக்டிங் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங். சரி, ஐ டுக் லிட்டில் டைம். தென் நாங்கள் வந்து ஒரு மே ஆர் ஜூன் நான் வந்து மேல கன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க சார், நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் 2 அண்ணங்க அவங்களெல்லாம் எங்கள் டீம் மாலிக் சார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டேன். எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம ஒரு மேல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி. அப்போவே அவர் சார் சொன்னார், சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, எனக்கு வந்து உங்களை சப்போர்ட் வேணும் பேசிக்கலி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சரி நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம். ஓகே சார், நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆன் June 28 நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். சரி, ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணலாம். எங்களுக்கு நம்ம முனிஷ்காந்த் அண்ணா, மொட்ராஜன் அண்ணா, கல்கி அண்ணா, கூல் சுரேஷ் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல டில் 26 ஜூன். ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறையா ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணோம். பட் நிறைய பேர் வந்து they said no. There could be various reason, நிறைய ரீசன் இருக்கலாம் நோ சொல்கிறதுக்கு. மைட் பி நான் ஒரு புது ஆர்டிஸ்ட், நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நிறைய ரீசன் நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் குட் பி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், இந்தமாரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும். அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாரு, வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டைரக்டர்ஸோரும் பிளான் பண்ணோம். சரி, இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க. ஸோ டைம்ஸ் காயத்ரி, அலைன்ஸ், திவிகா ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் அ கோ ஸ்டார் பேசிக்லி. ஸோ நாங்கள் வந்து
வந்து ஃபோட்டோ ஷூட் ஐ ரிமெம்பர் June 28 we did photo shoot and we finished. then நாங்கள் வந்து on July 7 நாங்கள் வந்து இந்த பூஜை போட்டோம். ஓப்பனாக சொல்ல போனால் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். என்ன ஒரு எனர்ஜி, அவர் 24/7 வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஐ குட் சே எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆள் இதுவரை ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா சரி டைரக்டர் பேசிக்கி. நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும் ஆன் 7th July நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 9 o'clock பூஜை பண்ணிவிட்டு we had location change and 6 AM வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. அவர் அப்படியே எனர்ஜி, ஒரு டேரக்டர்னா பேசிக்கலி நாங்கள் ஆர்டிஸ்ட்னால் நாங்கள் வந்து ஒரு 9 o'clock ஒரு 7 o'clock வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கேரமேன் உட்காந்துருவோம், எப்போ கூப்பிடுவாங்களோ நாங்கள் வி ஆர் ப்ரிப்பேர்ட். பட் அவர் வந்து அப்படி இல்லை, அவங்க வந்து 6 மணிக்கு வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாமே செட் பண்ணி திருப்பி நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 9 o'clock எங்கள் டைம்னா 9 o'clock நாங்கள் போயிடுவோம். பட் அவர் வந்து 11 o'clock 12 o'clock வரைக்கும் உட்காந்து மீதியெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாற்றிட்டார். ஆக்சுவலி எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல. எண்டு வரைக்கும் நான் கேட்குறேன் சார் எனக்கு டைலாக் கொடுங்க சார், எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு, எனக்கு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னை கொடுக்குறேன் சொல்லி என்னை அப்படியே அவர் ஏமாற்றிட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் சார் என்ன சார் நீங்கள் டைலாக்கே கொடுங்க, நான் எப்படி சார் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம்? அவர் சொன்னார் இல்லைங்க இது வந்து காமெடி படம், இது பேசிக்லி டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறையா காமெடி படம் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை பண்ணுறீங்க. முனிஷ்காந்த் சார் இருக்காங்க, மொட்டராஜன் சார் இருக்காங்க, கல்கி அண்ணா இருக்காரு, கூல் சுரேஷ் இருக்காரு. அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆகும் டைலாக்ஸ் வந்து. அந்த இதை நீங்கள் உங்கள் டைலாக் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு டைம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக போங்க, நான் உங்களை வந்து பத்திரமா நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறமா நம்ம அவர் சாரே ஃபுல் டீம் பேசிக்லி சாரே எல்லாம் செட் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஹிஸ்டேட்டாக இருந்தது, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம், ஆக்டிங்கும் பண்ணோம், எப்படி நம்ம எல்லா பேரும் சமாளிக்கிறது. ஸோ சொல்லப்போனால் டிஓபி சதீஷ் சார், நம்ம மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரோபர்ட் சார். டிஓபி பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாட் ஒரு நாள் எடுத்தோம். அவர் வந்து டைரக்டர் கட்டு சொல்ல அவர் சொல்கிறாரு திருப்பி ஷார்ட் ரொம்ப ஷார்ட் எடுக்கணும்னு. நான் என்னடா இவர் சொல்கிறார் சார் ஏதோ இருக்கும், மைட் பி ஃப்ரேம் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு இல்லை கேமரா ஏதோ இருக்குது நினச்சி இது பண்ணேன். அதுமாரி 2-3 தடவை ரீடேக் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு நான் போய் கேட்டேன் சார் ஏன் சார் அந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் நீங்கள் ஏன் சார் என்னை ரீடேக் சொன்னீங்க? இல்லை சிரிச்சு சொன்னார் சார் இல்லை சார் அது நான் வந்து உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் அதை பார்த்துன்னு. நெக்ஸ்ட் நம்ம ரோபர்ட் சார் பற்றி அந்த படத்தில் நான் வந்து ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆனேன். இந்த படத்தில் நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக வரேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதை வந்து நான் சூஸ் பண்ணது வந்து பேசிக்லி ஒரு ஹாரர் காமெடி. நாங்கள் 2 நாள் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் டைரக்டர்ஸ் ஒர்க், ஆல் த டீம். பேசிக்லி படம் வந்து நான் நினச்ச மாரி டைரக்டர் எனக்கு சொன்ன மாரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி சாட்டிஸ்ஃபைட். I pledge and seek support of all the press people. இந்த படத்தை வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் நாங்கள் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் போக முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம பேர் எனக்கு சரி ஞாபகம் இருக்குதுல்ல, சிவா, வைரா, பிரபு, சுந்தர், ராகுல். அப்படியே அவருக்கு வந்து நம்ம டைரக்டர் சாருக்கு கூடவே எல்லாமே கூட இருந்து அவங்கள வந்து யாருமே வந்து நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் என்ன எங்களுக்கு வந்து பேசிக்கலி நாங்கள் ஷூட்டிங் டைம் வந்து எங்களுக்கு வந்து 2 PM to 6 AM ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 10-15 days அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணோம் ஆக்சுவலி ஷூட்டிங். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கால் ஷீட் 9 to 9 அந்த மாதிரி பண்ணுவோம் டே எஃபெக்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து நைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால அவர் அந்த டைமிங் ப்ரிஃபர் பண்ணார். ஸோ அதை வந்து டிஓபி சைட்லேருந்து நம்ம இவர் யோகேஷ் 2 கேமரா யூனிட் இருந்தது எங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு விஷ் பண்ணிக்கலாமா? உங்கள் பெரிய கிளாப் பண்ணிங்கன்னா விஷ் பண்ணிட்டு அடுத்த அப்படி போயிடலாம். இந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்களை வாழ்த்துவதற்காக வந்த முரளி சார், முரளி சார், விஜய் சார், உங்கள் எல்லாருமே என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. ரஜினிக்கு இந்த படம் வந்து
எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் படம் தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும். லைட்டாக ஒரு ஹாரர் கூட இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ஸ்டோரி கரெக்டான ஒரு லைன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், எதிர்பார்க்கணும். இருக்கக்கூடிய ஜோன்ஸ் லூபர் ஃபஸ்ட் அவர்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஜோன்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வேறு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஒரு 3 ப்ராஜெக்ட் நான் இவர் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப திறமையானவர். அவர்கிட்ட எனக்கு டேலண்டோட முக்கியமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த டைமில் வேணாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அதுதான் மெயினாக எனக்கு ஜோன்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்சது. நமக்கு டைம் டிலே பண்ண மாட்டார். இந்த டைமை முடிக்கணும் அந்த வேலைனாக்கா நம்பி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி எங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி தான். அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்குவோம். அதனால் அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. இந்த 5 சாங்ஸில் வந்து 3 சாங் வந்து மெயினாக விஷுவலோட இருக்கும். 2 சாங் வந்து பேக்ரவுண்ட் சாங்கை நான் பண்ணியிருக்கோம். படத்தில் 3 சாங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு 2 சாங் ஆட் பண்ணோம். அது அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு, அதனால் பண்ணியிருக்கோம். அந்த 2 சாங்கும் இப்போ நீங்கள் பார்த்த சாங் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டிஓபி சதீஷ். அவர் இன்னைக்கு வெளியில் ஷூட்டிங் இருக்கார், வேறு ஷூட்டில் இங்கே இல்லை, ஊரில் இல்லை, அதனால் வர முடியல. அவரும் கண்டிப்பாக எவ்வளோ 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நல்ல திறமையான ஒரு ஒளிப்பதிவாளர். மெயினாக வந்து நான் என்ன நினைக்கிறேன் டக்குன்னு அவர் செய்வார். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் சண்டை போட்டுட்டு தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட நான் ஜோன்ஸ் கூட சொன்ன மாதிரி தான் அவர் கூட ஒர்க் பண்ணதும் அவர் கூட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வேறு யார் கூடயும் மறுபடியும் ஒர்க் பண்ணல. ஸோ என் டீம் அப்படியே அந்த சேர்ந்து தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சிவசூர்யா, பிரபு, ராகுல், மகாலிங்கம், இவங்க எல்லாரும் நான் தான் இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து நான் காலையில் அவெல்லாம் வந்து 9 மணிக்கு ஷார்ட்னா 7 மணிக்கு ரெடியாகும். நான் 6 மணிக்கு இருப்பேன். 11 மணிக்கு தான் கிளம்பணும்னு சார் சொன்னார். நான் 6 மணிக்கு இருப்பேன்னா அவங்க 5 மணிக்கு இருப்பாங்க. நான் 11 மணிக்கு கிளம்புனா அவ்வளோ 12 மணிக்கு தான் கிளம்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சந்துரு சார் இந்த நேரத்தில் வந்து ரஜினி கேங் அப்படின்னு ஒரு டைட்டில் எதுக்கு வச்சோன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரஜினின்ற டைட்டில் வந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு பவர், அதுக்காக வச்செல்லாம் நான் முடிவு பண்ணி ஃபைனலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ட்ராவல்லையும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹாரர் மூவிலையும் அந்த படம் இருக்கும். இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவசரப்பட்டோம். ஏதோ ஒரு ஜேர்னியாக இருந்தால் ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு ஹீரோ பேரோ இல்லை ஒரு ஸ்டோரினா ஒரு ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு நேமோ இல்லை ஏதோ ஒரு ஊர் சம்மந்தப்பட்டதுன்னா ஊர் சம்மந்தப்பட்டதாக வச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு டைட்டில் நான் சொல்கிறேன் சார் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் டைட்டில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து என்னாச்சுன்னா அவர் சார் வந்து கிஷன் பேர் வந்து ரஜினி கிஷன் அஃபிஷியலாக மாற்றுறாரு. அப்போ தான் அந்த லீடு எடுத்து தான் நாங்களும் வந்து படத்தில் கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சோம். ஃபஸ்ட்டு அவர் பேர் ரஜினி கிஷன் வச்சிருந்தாலும் கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து அவரோட பேர் ரஜினி. ஸோ அதவே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஏன் அதே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நேமே ஹீரோ பேர் வச்சுக்கலாம், ஹீரோ பேர் ரஜினி வச்சுருக்காங்க. ஸோ ரஜினியும் அந்த ட்ராவலில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேங் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறது தான் இதோட படத்தோட லைன். ஸோ அதனால் அதை ரஜினி கேங் அப்படின்னு டைட்டில் வச்சோம். ஸோ கிஷன் சார் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை கேட்டு அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. திரும்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து அவரோட முக்கியமான நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லார்ட்டையும் கேட்க வச்சார். எல்லாருமே ஒரே ஒப்பீனியன் இருந்ததுனால அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போனாங்க.
எனக்கு என்னென்ன பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த படத்தை வந்து கரெக்டாக சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டைமில் நான் எடுத்து கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அவர் என்னை வந்து முழுசாக நம்பினார். நான் எந்த ஒர்க்குக்கு யார் வைக்கணும், யாருக்கு என்ன சம்பளம் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அவருக்கு என் சைடில் யாரும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அவங்க எல்லாருக்கும் இதுதான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அதை கரெக்டாக வந்து அவர் ஹானர் பண்ணார். ஏன் எதுக்குன்னு எனக்கு கேட்கல. நான் ஒரு விஷயம் சொன்னதை ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ணால் எனக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது, அவருக்கு ப்ரொடியூசர்ஸ் சொன்னேன். அதை அவர் கரெக்டாக செஞ்சார். அதனால் அவர் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த பட்ஜெட்லேயும் அந்த டேஸ்லேயும் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தேன். இது நான் முடிக்கிறதுக்கு முழு சப்போர்ட் அந்த ஆட்களில் அவரும் ஒருத்தர் காரணம். அதுக்காக நான் வெயிட் பண்ணி ஆர்டிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகலை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, அந்த கேரக்டரில் சிங்க் ஆகலை, அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரே நாளில் நான் 4 ஹீரோயினுக்கு அடுத்தடுத்து கதை சொல்லிட்டுருக்கேன். அடுத்தடுத்து 1 hour நான் கதை சொல்லிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இவங்களுக்கும் கதை சொன்னோம். அந்த 4 பேரில் வந்து நான் இது வரைக்கும் இந்த கதையை வந்து ப்ரொடக்ஷனும் எப்போ நான் நரேட் பண்ணணும் அப்போல்லாம் எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் இவங்க ஒருத்தர் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ எங்கே இவங்க வந்து ப்ரொடியூசர் எங்கே சிரிச்சாலும் அந்த இடத்துல அவங்க சிரிச்சாங்க. இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் அதே மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஷார்ட் பீரியடில் முடிக்கிறதுக்கு மெயினாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சேன். அதை மீறி வந்து அவங்க வந்து சொல்லலாங்க, அவங்க வந்து பேசிக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அது வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்கன்னாக்கா ஒரு ஹீரோயின் வந்து இன்னும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அது 2 ரீசன் தான். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்தது எப்படின்னு பார்த்தாக்க பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூம்மா. பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். நீங்கள் வாங்க, வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவரை வர வச்சேன். ஃபுல்லாக டே நைட் உட்கார வச்சு தலைவா என்ன அப்படிங்கிறவர் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து முடிக்கணுன்றதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மொட்டராஜன் நாட்டு அவரும் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு கமிட் பண்ண மாதிரி வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அவர் போடல. எனக்கு கமிட் பண்ணோன்னா எங்கள் மேனேஜர் சொன்னார், சார் ஒரே ஒரு விஷயம் சார், அவர் நைட்டில் வந்து ரொம்ப நேரம் நடிக்க மாட்டார், அவரால் முடியாது, ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் அவருக்கு, அதனால் வந்து நைட்டில் வந்து நடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் டிஓபிலாம் வந்து பேசி டே ஃபார் நைட் பண்ணுறதுக்குலாம் பிளான் பண்ணேன். ஏன்னா அவர் வச்சு இருக்கிற போர்ஷன் மேக்ஸிமம் நைட்டு, டே ஃபார் நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசு விருப்பம் இல்லாமல் தான் அதை வந்து பிளான் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட் நாள் ஏற்காடு ஷூட்டிங் அவர் வந்து கரெக்டாக வந்து இயற்கை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் நாள் வந்து ஏற்காடுக்கு வந்தார். அவர் 10 மணிக்குள்ள மேக்ஸிமம் 6 to 10 முடிச்சு அனுப்பிடுறேன். நைட் ஷூட் தான் அது, 10 மணிக்கு முடிச்சு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் அவரை வர சொன்னோம். ஆனால் அவர் ஷார்ட் வச்சது நைட்டு 1:30 மணிக்கு. அதுக்கு காரணம் மழை, நான் இல்லை, மழை தான். ஸோ அது அந்த மழை பெஞ்ச டைமில் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற கேப்பில் உட்காந்து பேசி அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. டே ஃபார் நைட்லாம் பண்ணாதீங்க, நல்லாவே இருக்காது, நான் வரேன், நான் வந்து நடிச்சு தரேன் அப்படின்னு அவராக சொன்னார். ஸோ எனக்கு அது ரொம்ப இயற்கை தான் ஹெல்ப் பண்ணிச்சு. டே ஃபார் நைட்டில் நினச்சி கூட பார்க்க முடியல என்னால் அந்த விஷுவலில். ஸோ அந்த மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணார். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் தாய்மாமன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், கூல் சுரேஷ் வீடியோஸ் தான் நானும் அப்படி பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருந்தோம் தான். சீரியஸாக சொல்கிறேன், நிறைய அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டு இருந்தேன். நான் சும்மா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன், அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னவோ பண்ணுறாருன்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்க, இவர் பாரு ட்ரெண்டிங்கில் இருக்காரு, இது பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இன்றைக்கி வந்து இப்படி பண்ணியிருக்காருன்னு நிறைய சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வேணா விஷயமா ஓடிட்டே இருப்போம், அந்த நேரத்தில் போயிடுவோம். அப்போ நான் ஆக்சுவலாக வந்து பேசிக்காக எடிட்டர் வந்து பிஸ்தான்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஹாட்ஸ்டார் சீரீஸ் வந்து கணக்கான காலங்கள் உப்பு பிடிக்காமன்னு சீரீஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து கணக்கான காலங்கள் பண்ணும்போது பிகினிங் சீசன் 1, 2 நான் பண்ணேன், 3rd நான் பண்ணல, பிகினிங்கில் வேறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அவர் ஆல்ரெடி கமிட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் லாஸ்ட்டாக தான் போயிட்டு அந்த 3rd சீசன் முடித்தேன். அப்போ முடிக்கும் போது தான் அவரு பிரதீப் எல்லாமே அந்த டீமில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டு கூல் சுரேஷா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கூப்பிடுங்க ஷார்ட் இல்லைன்னு சொன்னேன்.
கூப்பிட்டுட்டு நான் டிஓபிகிட்ட ஷார்ட்டு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அந்த செட்டில் அன்றைக்கி எந்த சூழ்நிலையில் டக்குன்னு வரல, வந்து நின்னார். ஷார்ட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணார், கேட்டுட்டு தான் போனார். அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஓட மாட்டார், அங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது உட்காந்துக்குவார். சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு உடனே லுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு. அப்புறம் ஏன்னா அந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ எனக்கு அவர் மற்ற விஷயங்கள் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எனக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஒரு ஆர்டிஸ்டாக நல்ல ஆர்டிஸ்ட், அது எனக்கு தெரிஞ்சது. அதுதான் வந்து நான் அந்த கேரக்டர் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் கல்கி ராஜா. அவரும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாமே அவரும் வரல, இன்னைக்கு ஷூட்டிங் இருந்தாலும் வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான ஒரு டாக் ஒன்று நடிச்சிருக்கு. இதில் ப்ளூன்னு பேர், டாக் பேர். படத்தில் டாகோட பேர் வந்து ரேம்போ. அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இதில் இன்னும் இவங்க ரஜினி கேங்னாக்கா படத்தில் அந்த படுவாதிகள் கேங்கோட தலைவர் தான் இந்த கோப்ரோ பிரதீப். ஸோ அது போக அந்த கேங்கில் நடித்த மாலிக் சார் அண்டு யுவான் ஸ்வான், ஜெயக்குமார், அப்புறம் இதில் முக்கியமான இன்னொரு கேரக்டர் நடித்த ராகவேந்தர், கோபி, ஆனந்த் கோபி எல்லாம் சார்பாக வெளியிடப்படுகிறது. எல்லாருமே வந்து இருக்கையில் அமர்ந்தீங்கன்னா அழகாக நம்மளுடைய இசைத்திட்ட வெளியிட்டு நம்மளுடைய இந்த ஈவெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கைத்தட்டலோடு நம்மளுடைய ரஜினி கேங் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். மற்றும் கூல் சிலை சரணின் ஃபேன்ஸ் கிளப் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். Once again, thank you so much. இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இனிதே நிறைவேற போகிறது. அந்த அதை தொடர்ந்து இறுதியாக